ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.2ல் கொஷின் நம்பர் 8 பார்க்க போகிறோம் கண்ணா. கொஷின் நம்பர் 7 புரிஞ்சிருந்ததுன்னா கொஷின் நம்பர் 8 ஈஸி. ரெண்டுமே ஓரளவு சேம் கொஷின் தான். போன சம்மில் யூஸிங் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரிவர்ஸ், தலைகீழ், வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்சர்லேருந்து போன வாட்டி கொஷின்லேருந்து ஆன்சர் கொண்டு வந்தோம். இந்த கொஷினில் ஆன்சர்லேருந்து கொஷினை கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். ப்ரூவ் தட் த லைன் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குமா, இதில் ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணுறோம், இடி. இது ரெண்டுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா மிட் பாயிண்ட்ஸ். இ அண்ட் டிஆர் மிட் பாயிண்ட்ஸ். மிட் பாயிண்ட்ஸ்னால் என்ன கண்ண அர்த்தம்? ஏஇ ஈக்குவல் டு இசி, ஏடி ஈக்குவல் டு டிபி. ஓகேங்களா? இப்போ மிட் பாயிண்ட்ஸ் இதற்கு லைன் போட்டாச்சா, இஸ் பேரலல் டு த தேர்ட் சைடு. அதாவது இந்த டின்ற லைனும் இந்த பிசின்ற லைனும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே இது பேரலல்னு கொடுத்துட்டு இந்த ஏஇ ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் பிபிடி தியரம். இதே ரேஷியோ கொடுத்துட்டு பேரலல்னு சொன்னோம்னா கான்வர்ஸ் பிபிடி. ரைட்டுங்களா? இவ்வளோதான். ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6.2 பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கினா ஈஸி. ரைட்டுங்களாம்மா? இப்போ ஆன்சருக்குள்ளே போயிடலாங்களா? இப்போ சார் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், எடுத்தவொடனே 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கிவன் கொடுத்துருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரையாங்கிள்? ஏபிசி அப்படின்னு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் டி அண்டு இ இது ரெண்டும் என்ன சொல்லியிருக்கோம்? டி அண்ட் இ ஆர் என்ன சொல்லியிருக்கோம் கண்ணா? மிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா? டி அண்ட் இ ஆர் மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. எதோட மிட் பாயிண்ட்ஸ்? ஆஃப் ஏபி அண்டு ஏசி. ஏபி அண்டு ஏசியுடைய மிட் பாயிண்ட் சொல்லியாச்சு. ரைட், ஒன்று முடிஞ்சு. தட் இஸ், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ஏடியும் டிபியும் ஈக்குவலாக இருக்கும். ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபி. ரைட்டுங்களா? அதே மாதிரி விச் இம்ப்ளைஸ். ரெண்டாவது என்ன இருக்குது? ஏஇ ஈக்குவல் டு ஏசி. செகண்ட் ஒன்று என்ன இருக்குது? இட்ஸ் இம்ப்ளைஸ் போடவேனா, கமா போட்டுக்கோங்க. கமா ஏஇ ஈக்குவல் டு இசி. ரைட்டுங்களா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ப்ரூவ் என்னன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம்? பேரலல். இந்த ரெண்டு சைடும் பேரலல். அதாவது டிஇன்ற சைடு பேரலல் டு பிசின்ற இந்த லைனும் பேரலல் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ ப்ரூஃப். ப்ரூஃபில் சார் என்ன சொல்லியிருக்கேன்? எடுத்தவொடனே டி இஸ் எ மிட் பாயிண்ட். டி இஸ் எ மிட் பாயிண்ட். எதோட மிட் பாயிண்ட்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அழகாக எழுதணும். சரிங்களா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னா என்ன அர்த்தம்? ஏடி ஈக்குவல் டு டிபிங்களா? இந்த டிபியை கீழே கொண்டு வந்துருங்க. என்ன வந்துடும்? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாங்களா? ஏடி ஈக்குவல் டு டிபி. ரைட்டுங்களா? இதில் டிபியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா ஈக்குவல் டு 1 ஆயிருங்களா? சரி, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இ இஸ் எ மிட் பாயிண்ட். இ இஸ் எ மிட் பாயிண்ட். எதனுடைய மிட் பாயிண்ட்? இ இஸ் எ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஏஇ இஸ் எ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அப்படின்னா என்ன பிரியும்? ஏஇ ஈக்குவல் டு இசி. ரைட்டுங்களா? ஏஇ ஈக்குவல் டு இசினா ஈசியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஏஇ பை இசி விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குங்களா? தேர்ஃபோர் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிருங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ரைட்டுங்களா? ஏஇ பை இசி. இங்கே பாருங்கள், ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசினா என்னது? பை யூஸிங் இது கிடச்சிச்சினாலே கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பிபிடி தியரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரியுதுங்களா கண்ணா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 8க்குரிய ஆன்சர் கண்ணா. புரியுதுங்களா? ஸோ இதுலேயே நம்ம கொஸ்டின் நம்பர் 9 பார்த்துடலாம். மேபி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். 1-2 வாட்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிபிடி தியரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நல்லா போயிட்டு
என்ன இருக்குது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஃபுல் மார்க் அப்படியே எடுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஒன்றும் ட்ரையாங்கிள்லாம் ஒன்றும் கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது, ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களாம்மா? ஸோ இப்போது கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏபிசிடி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்லிடுறேன். ஏபிசிடி இஸ் ஏ ட்ராபிசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராபிசியம்னா எப்படிமா இருக்கும்? ட்ராபிசியம் ஃபிகர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்களா? ஏபிசிடி இஸ் ஏ ட்ராபிசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏ, இதை பி, இதை சி, இதை டின்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இங்கே இதோட டயகனல் பாயிண்ட் பிடி, இதோட டயகனல் பாயிண்ட் ஏசின்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதை மட்டும் ஞாபகம், ட்ராபிசியம் கொடுத்துருக்காங்க. இன் விச் ஏபி இஸ் பேரலல் டு டிசின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசிக்கு பேரலல், அதாவது இந்த லைனும் இந்த லைனும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஓ. இந்த டயகனல்ஸ் என்ன கண்ணா? இதில் ஏசின்றது ஒரு டயகனல் பாயிண்ட், பிடின்றது ஒரு டயகனல் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க? ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட், இதில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் ஏஓ பை பிஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ பை டிஓ. அதாவது ஏஓ டிவைடட் பை பிஓ, இந்த ட்ரையாங்கிள் ஏஓ டிவைடட் பை பிஓ இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், சிஓ டிவைடட் பை டிஓ. இது ரெண்டும் இந்த ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? இது வந்து ட்ராபிசியம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்குது. சரிங்களா? இப்போ ஆன்சருக்குள்ளே போயிடலாங்களா? என்ன ஷோ பண்ணணும், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி தான், பிபிடி தியரம் தெரிஞ்சால் ஓகே. ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன், முதல் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கிவன் அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா? கிவனில் என்ன எழுத போகிறீங்க? கொடுத்துருக்கதை எழுதுங்க. ஏபிசிடி இஸ் ஏ ட்ராபிசியம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ட்ராபிசியம் கொடுத்துருக்காங்களா? அப்போது இதில் ஏபி இஸ் பேரலல் டு டிசின்னு வேற கொடுத்துருக்காங்க. அப்போது ஏசி அண்டு பிடி அப்படின்னா என்ன? ஏசியும் அண்டு பிடி, இது ரெண்டும் என்ன கண்ண சொன்னேன்? ஏசி பிடி ரெண்டும் என்ன சொன்னேன்? இஸ் ஆர் டயகனல்ஸ். ஏசியும் பிடியும் என்ன சொன்னோம்? டயகனல்ஸ் இன்டர்செக்ட் அட் ஓ. ரைட்டுங்களா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ப்ரூவ், முதல் கிவன் எழுதியாச்சா? இப்போ ப்ரூவ். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏஓ பை பிஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ பை டிஓ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ரைட்டுங்களா? இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ட்ரையாங்கிள், ஈக்குவல் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் தேவைப்படுது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த லைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணிக்கிறேன், இ. ஏன்னா இந்த ரெண்டையும் நான் பிரிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு லைனை நான் பிரிக்கிறதுக்கு ஒரு லைன் தேவைப்படுது. இங்கே ஓலேருந்து ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ஈன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் செய்யலை. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? த்ரூ ஓ ட்ரா ஓஇ. ஓஇயை நான் ட்ரா பண்ணிட்டேன். வேர் ஓஇ இஸ் பேரலல் டு சிடி. இந்த லைனு இதுக்கும் பேரலல், இந்த ஏபிக்கும் பேரலல். ரைட்டா? இந்த லைன் சிடிக்கு பேரலல், ஏபிக்கு பேரலல். புரிஞ்சுங்களா? இது இதுக்கும் பேரலல், இதுக்கும் பேரலல் நான் எடுத்துக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ ப்ரூஃப்குள்ளே போயிடலாங்களா? இப்போ ப்ரூஃப்குள்ளே வாங்க. ப்ரூஃபில் என்ன சொல்லியிருக்காங்க? இன் ட்ரையாங்கிள் ஏஓசி. ஏஓசி எங்கே கண்ணா இருக்குது? ஏஓசி, ஏஓசி இந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளில் எப்படி எடுக்கலாம்? ஓஇ இஸ் பேரலல் டு சிடிங்களா? இந்த ஓஇவும் இந்த டிசிடியும் பேரலல் கொடுத்துருக்காங்களா? அப்போ பை யூஸிங் பிபிடி தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிபிடி தியரத்தை யூஸ் பண்ணால் என்ன வரும்? ஏஇஇடி, இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் கண்ணா. சரிங்களா? சாரி, ஏடிசி கண்ணா, ஏடிசி இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைன், இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா? இந்த ட்ரையாங்கிளில் இதுவும் பேரலல்னு சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி என்ன எழுதலாம்? ஏஇ டிவைடட் பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ டிவைடட் பை
ஓசின்னு போடலாங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம்ல. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பேரலல் இந்த டேர்மில். அப்போ ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை ஏசி ஓசி. புரிஞ்சுங்களா? டவுட் இல்லையா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அதே இதில் இன் ட்ரையாங்கிள், ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஏபிடி ஏபிடி. அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ரைட்டுங்களா? இந்த ட்ரையாங்கிள் எது பேரல் சொல்லியிருக்கேன்? இதுவும் பேரல் ரைட்டுங்களா? இந்த இதுவும் பேரல். இதை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த லைன் நம்ம சேர்க்கலை, ஏபிடி இதை சேர்க்காதீங்க. இந்த லைனும் பேரல் சரிங்களா? ஏபிடி ஓஇவா, ஓஇ இஸ் பேரல் டு ஏபி. அப்போ பை யூஸிங் பிபிடி தியரத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறப்ப இங்கே என்ன வந்துடும்? ஏஇ டிவைடட் பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஓ பை ஓடின்னு கிடச்சிருங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்ணா. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2 ரைட்டுங்களா? இப்போ இதில் தான் நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்டு 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நல்லா கவனமாக பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்குங்களா? தேர்ஃபோர் ஏஓ பை ஓசி இஸ் ஈக்குவல் டு பிஓ பை ஓடி. வந்துச்சா பாருங்கள் ஆன்சர்? வரல. ஏன்? இங்கே ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டிஓன்னு இருக்குது. இங்கே ஏஓ பை ஓசின்ல இருக்குது. அப்போ எது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்? இந்த பிஓவை கீழே கொண்டு வந்துடுங்க, இந்த ஓசியை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வந்துடும்? ஏஓ பை இந்த பிஓவை நான் ஓபின்னு எழுதிக்கவா? சரி, இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? பிஓன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி எழுதுங்க, பிஓ ஈக்குவல் டு இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எழுதுங்கம்மா. இதை அப்படியே மாற்றி எழுதுங்க, சிஓ பை இது டிஓ ரைட்டுங்களா? ஏபிசிடி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட போறீங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுங்களா? சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பதட்டப்படாமல் நிதானமாக படிக்கணும். ட்ரையாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் முக்கியம். கான்செப்டை புரிஞ்சு, ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இதே டயக்ராம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கான்செப்டை பிடிச்சிக்கிட்டோம்னா நீங்கள் எல்லா சமயமே ஃபஸ்ட் கிளாஸாக பிரமாதமாக பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.